வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம 5ஆம் வகுப்பு தமிழுக்கான டேர்ம் 1 எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் மாடலாக வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈயின் கால் சுழற்சியை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு அம்புக்குறி கொடுத்து அதோட அரை சுழற்சியை வரைய கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் இறங்கு வரிசையில் விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு. நமக்கு விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க. என்ன வரும்? 155 வரும். அடுத்து வந்து ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க, எழுதிக்கோங்க. அடுத்து 25 என்பது டேஸின் சதுர எண். எதோட சதுர எண்? 5ஓட சதுர எண். அப்போ ஆன்சர் 5. அடுத்து சதுர எண்களை வட்டமிட சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் வரும்? 9, 16. அடுத்து என்ன வரும்? 25 வரும், 49 வரும். அந்த மாதிரி வரும்னா வட்டமிட சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்டிமீட்டர், மீட்டரா மாட்டுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா கழித்தல். மேலே அந்த 2 சம் எழுது கழித்தல் சம் தான். அடுத்து 7வது நமக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ட்ரெயினோட டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் கேட்டிருக்காங்க. வைகை விரைவு வண்டி புறப்படும் நேரம் எப்போ? 6:40 மணி. அதை எடுத்து நம்ம எழுதணும். டிக் பண்ணிவிட்டு எழுதிடுங்க. அடுத்து 24 மணி நேரம் கடிகார நேரமாக மாற்றி நம்ம டைம் கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும்? 24 மணி நேரத்துக்கு நமக்கு அந்த டைம் எத்தனை சொல்லி மாற்றி எழுதணும். அடுத்து விருப்பமான தின்பண்டம் கேட்டிருக்காங்க. பணியாரத்தை விட பால்கோவாவை விரும்பும் மாணவர்கள் எத்தனை பேர்? பணியாரம் 40 பேர், பால்கோவா 70 பேர். அப்போ எவ்வளோ பேர் அதிகமாக விரும்புகிறாங்க? 30 பேர் அதிகமாக விரும்புகிறாங்க. அடுத்து ஒரு அட்டவணை கொடுத்து அது கீழே அது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 9வது வந்து முக்கோணத்தில் அமையாத கோணம் எது? ஒரு செங்கோணம் கொடுத்துருக்காங்க. அதில் அமையாத கோணம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ செங்கோணம் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோங்க. செங்கோணங்களை மட்டும் கொண்ட எழுத்துக்களை வட்டமிடுக. எதில் செங்கோணம் வரும் பாருங்க? டீயில் வரும், எஃப்ல வரும், அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா? ஈல வரும். அது எல்லாமே செங்கோணமாக வரும். ஸோ மித்தெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் டிக் பண்ணி வட்டம் போட்டு சொல்லிக்கலாம். வட்டம் போட்டு கொடுத்துருங்க. சரியானதே தேர்ந்தெடு. இந்த 4 ஆப்ஷனில் எது சரின்னு கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். அடுத்து மணி சட்டத்தை உற்று நோக்கி நிரப்புக. ஃபஸ்ட்டு இதில் நமக்கு எத்தனை இருக்குது? 2வது சொல்லி நான் தெரியும் உங்களுக்கு. இதை என் பெயரில் எழுதணும். அப்புறம் தமிழில் வந்து விரிவாக்கி எழுதணும். அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம பெருக்கல் சொல்லியிருக்காங்க, பெருக்கி எழுதிருங்க. 12வது வந்து கடிகாரம் 3 மணி 10 நிமிடங்களுக்கு பிறகு காட்டும் நேரம். இப்போ நமக்கு எத்தனை காமிக்கு? 7:15 காமிக்கு. அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? அது கூட 3 மணியும் 10 நிமிடங்களையும் ஆட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. 7 கூட 3 கூட்டினா நமக்கு என்னது? 10. 15 கூட 10 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 25. அப்போ 10, 25 பிற்பகலா முற்பகலான்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து முற்பகல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10, 25 முற்பகல். அடுத்து 2வது கொஸ்டினுக்கும் அதுமாதிரி ஆன்சர் பார்த்துக்கோங்க.